சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சாரி மேடம், இப்ப போயிடலாம். ஒரு அர்ஜென்ட் கால் மேடம், அதனாலதான். அனி, உங்களை தவிர எல்லாருமே பூர்ணிமாவை நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க தான் பாவம் பார்த்து திரும்பவும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறீங்க. நாங்க யாருமே அவளை நம்ப தயாரா இல்ல. நீங்க மட்டும் எதுக்கு நம்புறீங்க? சும்மா இருங்க. ரகு, பூர்ணிமாவோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாரையாவது கேட்டு பாத்தீங்களா? அட போங்க அனி, நீங்க வேற. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறதா என் வேலையா? அவ ஒரு ஆளு, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க வேற. சும்மா இருங்க நீ, எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. ஏண்டா ரகு, ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்கறதுல என்னடா இருப்போது? வீட்டில் 1000 சண்டை இருக்கலாம்டா. அதுக்காக வெளியில போனவளை அம்போன்னு விட்டுற முடியுமா? கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளு. அப்பா, என்னப்பா நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அவ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை, அவ உங்க வீட்டுக்கு வந்தாலான்னு கேட்டுட்டு இருக்க சொல்றீங்களா? ரகு, சில சமயம் பிரச்சனை பெருசாச்சுன்னா நம்ம உண்மையை சொல்லிதான் கேட்டு ஆகணும். வேற வழியே இல்ல. நீங்க சண்டைன்னு சொல்ல வேண்டாம். பூர்ணிமா அங்க வந்தாலான்னு கேளுங்க. இதுல என்ன ஆயிட போகுது? என்ன ரகு, பூர்ணிமாவை நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அவ ஏதாவது தப்பு பண்ணா கூட அத பொறுமையா எடுத்து சொல்லி திருத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. நான் என்னமோ உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு போராடுற மாதிரி இருக்கு. நானும் அதே தான் சொல்றேன். நான் அவளை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். அந்த லவ்க்கு ஒரு மரியாதை வேணாமா? நம்மள ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கானே, அவன் பேரை கெடுக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாளா? அவ நினைக்கல. அப்படி நினைக்காதனால தான் வீட்டுல இருக்க குழந்தைய கடத்திட்டு போக துணிஞ்சிருக்காவ. அப்புறம் எப்படி அனி திரும்ப அவன் மேல எனக்கு லவ் வரும்? ரகு, நான் உங்களை லவ் பண்ண சொல்லல, திரும்ப அவளை ஏத்துக்குங்கன்னு கூட சொல்லல. ஆனா அவ எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்றேன். எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சாதானே நம்ம நிம்மதியா தூங்க முடியும். இல்லனா ஆளுக்கு வயத்துல நெருப்பு கட்டிக்கிட்டு தான் படுத்துட்டு இருக்கணும். நாம பேசுவோம், காலையில எந்திரிச்சு பாத்துக்கலான்னு. அவ எங்க போயிருக்கான்னு தெரியல. 2 நாள் கழிச்சும் எந்த கான்டாக்டும் இல்லனா என்ன பண்றது? அதுக்கு இன்னைக்கு நைட்டே கேட்டு முடிச்சிடலாம்ல. ஃபோன் பண்ணுங்க. சரி, கேக்குறேன், விடுங்க அண்ணி. ஆனா இப்ப கேட்க முடியாது. சும்மா ஒருத்தங்களுக்கு அந்த டைம் ஃபோன் பண்ணி என் பொண்டாட்டி வந்திருக்காளான்னு கேட்க முடியாது. விடியட்டும், கேக்குறேன். செவந்தி, விடுமா. அவனே இப்ப கோவத்துல போறான். இப்ப என்ன சொன்னாலும் அவன் தலையில ஏறாது. கொஞ்சம் படுத்து எந்திரிக்கட்டும், அப்புறம் சொன்னோம்னாக்கா கேட்டுக்குவான். இப்போதைக்கு விடு. சரி மாமா. ஏங்க, இந்த ரூட்ல எதுக்கு போய்கிட்டு இருக்கீங்க? இந்த பக்கம் ஏன் போறீங்க? மேடம், ஒன்றும் இல்லை மேடம். இந்த பக்கமா போனா ஒரு 2 கிலோமீட்டர் மிச்சமாகும் மேடம். ஷார்ட்கட்டு இதுதான், ஈஸி. நான் உங்களை கூட்டு போறேன் மேடம், பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. ஹலோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க முதல்ல மெயின் ரோட்ல வண்டி ஓட்டுங்க. எதுக்கு இப்படி சந்த பொந்துக்குள்ள எல்லாம் போயிட்டு இருக்கீங்க? வண்டியை திருப்புங்க முதல்ல. என்ன மேடம் இப்படி பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மேடம். இப்ப போற ரூட் ஷார்ட்கட்டு தான் மேடம். எதுக்குங்க நான் என்ன ரூட் சொல்றேனோ அதுல போங்க. எதுக்கு தேவையில்லாம இங்க எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஹலோ, இப்ப நீங்க வண்டியை நிறுத்த போறீங்களா இல்லையா? இப்ப மட்டும் வண்டியை நிறுத்தல நான் கத்திடுவேன். மேடம் மேடம் இருங்க மேடம். இப்ப என்ன உங்களுக்கு மெயின் ரோட்ல போகணும் அவ்வளவுதானே? இருங்க, நான் வண்டியை ரைட்ல திருப்புறேன், மெயின் ரோடு வந்துடும். வண்டியை நிறுத்து மேடம். வண்டியை நிறுத்து. ஏய், விடுங்க மேடம். வண்டியை நிறுத்துன்னு சொல்றல. வண்டியை நிறுத்து. எதுக்கு நான் இங்க வந்திருக்க? விடு.
ஏய் காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. கைய விடுறா, கைய விடு, கைய விடு. ததறி. வாய் மூடுடா. ஹெல்ப், காப்பாத்துங்க, யாராவது வாங்க. ததறி. ஹெல்ப், காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. இந்தாங்க. செவந்தி எங்க போனா? செவந்தி, செவந்தி, இது வராத. வாமா. இந்தாம்மா டீ குடி. குழந்தைங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா சொல்லு, அவங்களுக்கும் கொடுக்கறேன். இல்ல அத்தை, எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ராத்திரி தமிழ் வேற கண்ணு முழிச்சிட்டு இருந்தான். அவன்கிட்ட விளையாடிக்கிட்டு உருண்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க தூங்குறதுக்கே பாதி ராத்திரி ஆயிப்போச்சு. இப்ப ஒண்ணு மேல ஒண்ணு கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ரகு எங்க அத்தை? ரூம்ல தான் இருக்காம்மா. ஆ, ரகு, ரகு. அதோ வர நீ. என்ன நீ? என்ன ரகு, பூர்ணிமா ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஃபோன் பண்ணீங்களா? இல்ல நீ காலாங்கத்தால எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு? கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் கேக்குறேன். என்ன ரகு, இதுக்கு எதுக்கு நேரமெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சும்மா ஒரு ஃபோன் தானே, அடிச்சு பாருங்களேன். எந்திரிச்சிருக்கிறவங்க அட்டென்ட் பண்ணி பேச போறாங்க, மத்தவங்களெல்லாம் விடுங்க, ஃபோன் பண்ணுங்க. பாத்தீங்களா, நம்ம இவ்ளோ பதட்டப்பட்டு ராத்திரி எல்லாம் தேடணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். மேடம் நல்லா தூங்கி ஏச்சிட்டு இப்ப கூப்பிடுறாங்க பாருங்க. அட்டென்ட் பண்ணி என்னன்னு கேளுங்க. சும்மா இருங்க நீ, 10 தடவை அடிக்கிட்டோம். என்ன நீங்க ரகு, இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஏதாவது முக்கியமான காரியமா கூட இருக்கும்.